ஹாய்ப்பா, நான் அத்தை அருணா 3 பேரும் எங்கே கிளம்பிட்டோம்னா கூடுவாஞ்சேரியில் இருக்க அத்தான் வீட்டுக்கு தான், அதாவது என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அத்தை வந்து அங்கே போகணுன்னாங்க, இங்கே கொஞ்ச நாள் இருந்தாங்க. சரி, அதனால் 3 பேரும் கிளம்பிட்டோம் கூடுவாஞ்சேரிக்கு. எனக்கா கூடுவாஞ்சேரி கண்டென்ட். வாங்க 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 எல்லாரும் வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. 10:30 பையன் தொடங்கக்கா. சொல்லுங்க. பால் சாதம். சிக்கன் கிரேவி சூப்பர். பச்சடி ஒயிட் ரைஸ் ரசம். சூப்பர். சாப்பிடலாம் வாங்க, பசிக்குது. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் இல்லை, ஒரு குட்டியாக வாக்கிங் போகலான்னு கிளம்பியாச்சு. போகலாமா வாக்கிங்க்கு? பார்க்க குப்பை மாதிரி இப்படி இருக்கு பாருங்களேன். இப்படி மத்தியானன்றது சாப்பிட்டுட்டு கிளம்புனது 3 மணிக்கு தான் அங்கேயே போகணும். ஒரு 4:30 மணி இருக்கும். சரி, அப்படியே அக்கா வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, நல்லாயிருக்கும், நடுவில் தனியாக இருக்கும், கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னாங்க. சரி, 2 பேர் தான் இருக்கோமே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த கோயில் போகிற வழியே ரொம்ப அழகாக இருக்குது. கூடுவாஞ்சேரியில் இந்த மாதிரி கிராமமான ஒரு இதுவுமே இருக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்களேன், மஞ்சள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன பூன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. நல்லா ரோடு போட்டிருந்தாங்க. ரோடு வழியாக அழகாக நடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். நைட்டு அங்கேயே அக்கா வீட்டில் தங்கிடலான்றதுனால ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. கிளம்பணுன்னா இப்படிலாம் வர முடியாது. போனோம், சாப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் இருந்தோம், டீ குடித்தோம், கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தங்கணுன்றதுனால ஹாப்பியாக இருந்தது. சரி, இவங்களாம் வந்தால் ஃப்ரீயாக தங்க முடியாதுன்னு தான் நானும் என் பொண்ணும் கிளம்பிட்டோம். ஜாலியாக தங்குனது நல்லா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அதுவும் கிளைமேட் இதுவாக இருந்ததுனால ஏதோ கொடைக்கானல் ஹோம் ஸ்டேயில் வந்து தங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து அக்கா வீட்டு பின்னாடியே வயல் இருக்குது. வயலுக்கு வந்து அந்த ஒரு ஏரி, அந்த கூடுவாஞ்சேரி ஏரியிலேருந்து தண்ணி வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் பாய்ச்சுவாங்க போல இருக்குது. அந்த இடமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி வாங்க, இந்த பக்கம் இந்த ஒத்தையடி பாதை மாதிரி போனோம்னா தான் கோவில் வரும். அந்த கோயிலுக்கு போகலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. மரத்துல எல்லாம் மயில், எல்லாம் மயில் தான் உட்காந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல வேளை நாங்கள் தங்குற மாதிரி பிளான் பண்ணி வந்தோம். அது வரைக்கும் அந்த ஏரிக்கு, அதுதான் ஏரி. சரி, அங்கேருந்தா வருது தண்ணி. மழை பெஞ்சானா இங்கெல்லாம் நிறையா இருக்கும்ல தண்ணி. வர முடியாது உனக்கு. ஒன்று சூப்பரா கட்டியிருக்கோம். அது உங்க ஊர்ல வயலில் கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஆடே வெட்டினாங்க அன்னைக்கு. அம்மன் செப்பல் விட்டுருமா? கிராம தேவதை வேலியம்மன். ஓ, கிராம தேவதை. சுருங்கிறது தெரியுதா? ஃபுல்லாக தொட்டு எத்தனை பறிச்சு கிடக்குது பாரு. நாய் அத்தானும் அருணாவும் சும்மா அப்படியே கடைக்கு போகிறோன்னு 2 பேரும் 2 வீலரில் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் மாதிரி அவங்க வீட்லேயும் நிறைய பூனைகள்லாம் இருக்குது. ஒரு 3 பூனை இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுட்டு போட அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. வெளியே ஒரு கருப்பு பூனை உட்காந்துருக்கு, தெரியுதா? உள்ளே ஒரு பூனை உட்காந்துருக்கு. வெளியே இருக்க பூனை பேர் ப்ரூக்கு, இது பேர் வந்து ஜிஞ்சரு. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கே அது பேர் வந்து டைகரு. இப்போ நைட்டு வந்து 10:30 கிட்ட என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு அக்காவுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஹாய்ப்பா, குட் மார்னிங். இந்த மாதிரி ஒரு மார்னிங் பார்த்துருக்கீங்களா?
என்னோட கோ சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, எப்படி இருக்கு பாருங்க காலையில் எந்திரிச்ச உடனே. பா பயங்கரமாக இருக்குல்ல. காலையில் எல்லாரும் நல்லா இருப்போம். சூப்பராக பொங்க ஸ்வீட். முறை பொங்க காலை வேலை. கொடைக்கானல்ல நடந்த மாதிரி இருக்கும். பின்னாடி உட்காந்து சூப்பராக காஃபியை குடிச்சாச்சு. இப்போ முன்னாடி பக்கம் வந்தால் டைகர் குட்டி வந்து என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுது. நைட்டெல்லாம் அதுங்க சரியாக தூங்கிச்சிங்களானே தெரியல. நாங்கள் ஹாலில் படுத்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுங்க ஹாலில் சுற்றுங்க. நாங்கள் தூங்குனதுனால அதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது போல இருக்கு. டைகர் குட்டி டைகர். பயப்படாது. இருக்கா ரொம்ப சட்ட தலையா இருக்கா. வாங்கப்பா மொட்டை மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடியிலேருந்து என்னென்ன தெரியுது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா. முல்லைக்கொடியெல்லாம் இருக்குது, சூப்பராக பூவெல்லாம் இருக்குன்னு நாங்கள் அக்கா. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. என்ன பண்ணுவீங்க? அது எங்கே போன வாட்டி 5 காய் காய்ச்சது, ஆரஞ்சு சரியாகவும் காய்க்க மாட்டேங்குது. இங்கே 2 இருந்தது. பறிக்கிறதுக்கு வசதியா? போன வாட்டி அப்படியே உடஞ்சி போச்சு. சரி 2வது வாட்டி உடச்சி இந்த கடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த மேலே நின்று எங்கள் மரம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துருக்குது. எங்கள் மரம் இல்லை, பக்கத்து வீட்டு மரம். நாங்கள் பறிக்கிறதுக்கு வசதியாக வச்சுருக்கோம். அதுதான் வரட்டும் மேலே அப்படின்னு சொல்லி. ஜல்லக்குட்டி மேலே வரியா? வண்டிங்களா? எங்கே வச்சுருச்சார் பொறுக்கிறாச்சு பண்ணுங்க. அந்த நாட்டு வந்து வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை
மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயம் நைவ தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயம் நைவ தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்க என்னக்கா பண்றீங்க? வடகரி, இட்லி, தோசை. வடகரி சூப்பர் வடகரி ரெடி ஆகி கொச்சிக்கிட்டு இருக்கு. இட்லி எடுக்கவே இல்லை. சூப்பராக குண்டு குண்டு இட்லி. அக்கா வந்து எப்பவுமே இட்லி சூப்பராக சுடுவாங்க, மெனக்கட்டு மாவு அரைப்பாங்க. நமக்கு இட்லி மாவு நல்லா இருக்கிற அன்னைக்கு இட்லி, மற்ற நாள் தோசை. இங்கே எப்பவுமே இட்லி சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட வேண்டியதுதான். நேத்து நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள இதுவும் தான் போச்சு. போயிடுச்சா? அதான் இடம் இல்லாம அதோட மரத்தோட ஒட்டி இருந்ததுல. கொஞ்சம் எப்படி ரவுண்டா கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. இது இங்கே கட் பண்ணி சாப்பிட்றேம்மா. இதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சொன்னேன் நான், கட் பண்ணிடுங்க இங்கே. ஆமா, வேற என்ன வேணும்? காய் செங்காய் ஒன்று பச்சை தானே செல்வி வச்சு பழுக்க இது வச்சு பழுக்க வச்சுக்கிட்டீங்களா? அதுல ஒன்று எடுத்துக்கிறீங்களா? அது கொஞ்சம் நீங்க உள்ள பழுக்க வச்சு இடம் இல்லாம ஒரு பார்த்து காய் ஒன்று பறிச்சுக்கோங்க. பச்சை காய் சமையலுக்கு அந்த சைடு பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த சைடு இங்க பாருங்க, பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த பக்கம் ஒன்று பறிச்சுக்கோங்க. நான் ஒரே பக்கமா இருந்தா ஊந்துற போகுது மரம். ஏதோ ஒண்ணு பெருசா சின்னதா பழுக்காத மாதிரி. நான் நாளைக்கே செஞ்சிடுறேன். பார்த்து அம்மா இதெல்லாம் அதை பிடிச்சி தாண்டாதீங்க, முழுக்குன்னு உடச்சுக்கோ. பழுக்க வேண்டாம், வெறும் காய் பச்சை காயா இருந்தா. இந்த பக்கம் வளைஞ்ச ஒன்று இருக்கு. ஏய் முட்டை தோசை வேணுமா உனக்கு? வியாழக்கிழமை சாப்பிடுவானா? வேண்டாம். இல்லை நான் ஊற்ற மாட்டேனா, இவங்க தோசை ஊற்றினாங்கன்னா வேலையெல்லாம் பண்ணி மெனக்கெட்டு இது பண்ணுறது. விமலுக்கு இன்னைக்கு தோசை நீங்கள் ஊற்றி வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ சூப்பராக தக்காளி வெங்காயம் தனியாக வதக்கி அதில் முட்டை போட்டு அதிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக ஊற்றுவாங்க தோசை. அதை போங்க, என்னைக்காவது ஊற்றும் போது அப்படி தான் ஊற்றுவாங்க. டெய்லி ஊற்றுனாலாம் அப்படி வராது. அந்த வடிவேலு தோசை, மலைச்சாரல். உனக்கு பயங்கரமா ஒரு தோசை ரெடி ஆகுது. வீட்டில் எல்லாம் இந்த தோசை கேட்காத, மஞ்சள் அம்மா மட்டும்தான் இந்த தோசை சுட்டு கொடுப்பாங்க. மலைச்சாரல் வடிவேல் காமெடியில் வரும்ல, கேரட் துருவி இட்லி பொடி போட்டு செம்ம தோசை. நான் இட்லி தான் சாப்பிட போகிறேன். தோசை வடகரி. இது என்ன தோசை? மலைச்சாரல் தோசையா? ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம். மறுநாள் 2. சரி
உனக்கு தோசை தரேன். லேசா இருக்காது. போயிட்டு வரோம். பாய் 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 பாய். அவ்வளோதான்ப்பா, கூடுவாஞ்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. எங்களுக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு இந்த கூடுவாஞ்சேரி வீடியோ, அக்கா வீட்டுக்கு போன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.